ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். மறுநாள் காலையில் அனைவரும் தங்களது பணிகளை தொடங்க அக்ஷராவும் அனீஷ் ராணேஷிடம் சொல்லிக்கொண்டு குமாருடன் அனுப்பிவிட்டு எஸ்டேட்டிற்கு வேலைக்கு கிளம்பினாள். அவள் அங்கே அனைவரிடமும் பேசிக்கொண்டே வெளியில் வேலைகளை கவனித்து கொண்டே இருக்க ஆதர்ஷ், ஜெயேந்திரன், அவரது பிஏ ஈஸ்வரன், அவரது மகன் விக்னேஷ் அனைவரும் அங்கே வந்தனர். ஜெயேந்திரனும் ஈஸ்வரனும் அங்கேயே இருந்து கொண்டு அவர்களிடம் பேச வருபவர்களிடம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆதர்ஷிடம், நீயும் விக்னேஷும் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்கள் வர்றோம் என்று கூறிவிட்டனர். இவர்கள் இருவரும் வரும்போது விக்னேஷுக்கு ஃபோன் காலில் அழைப்பு வர அவனை பேச சொல்லிவிட்டு ஆதர்ஷ் முன்னோக்கி சென்றான். அங்கே இருந்த அக்ஷராவும், ஹாய், குட் மார்னிங், வெல்கம் டு எஸ்டேட். காலையில் பார்த்தேன் உங்களை, சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க போல். அப்புறம் மூர்த்தி அண்ணா தான் சொன்னாங்க நீங்கள் சிந்துவை ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வரீங்கன்னு. பைதவே, உங்கள் பேர் என்ன? பிகாஸ் என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னே தெரிலல்ல, அதனால்தான். அனீஷ் ராணேஷ் கூப்பிட்ற மாதிரி உங்களை அங்கிள்னு நான் கூப்பிட முடியாதே. மூர்த்தி அண்ணா கூப்பிட்ற மாதிரி உங்களை தம்பின்னு நான் கூப்பிட முடியாதுல்ல, அதுக்கு தான் பேர் கேட்டேன் என்று அக்ஷரா கூற, அவனும், நீயும் நானும் ஜஸ்ட் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவ்வளோதான். இவ்வளோ சாதாரணமாக வந்து பேசி வெளியில எல்லாம் நாம் என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு வயசு பொண்ணாக இருந்துட்டு பையனை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? என்ன பொண்ணுங்க சிரித்து பேசினா நாங்களே வெளியே வந்து பேசுவோன்னு நினச்சியா? அண்ட் நீ என்னை கூப்பிட்றதுக்கு எந்த அவசியம் இருக்குது சொல்லு? என்கிட்ட நீ நெருங்க ட்ரை பண்ணாத, என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு எப்போவுமே நல்லது என்று ஆதர்ஷ் முகத்தில் அடித்தது போல, முக்கியமாக அவளை தவறாக பேசியது போல திட்டிவிட்டு செல்லவும் இவளுக்குமே ஒரு நிமிடம் இப்போ நம்ம என்ன தப்பாக கேட்டுட்டோம் என்று தோன்றியது. இவர்கள் பின்னாடி வந்த விக்னேஷ் இவளை ஏளனமாக பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். ஆதர்ஷ்கோ அக்ஷராவிடம் முந்தைய தினம் அப்படி ஒதுக்கி வைத்தது போல நடந்து கொண்டதற்கு சிறிது வருத்தப்பட்டான். அவளை பார்த்தா அவ்வளோ மோசமான பொண்ணாக தெரியல, அவகிட்ட பேசலாமா என்ற எண்ணம் இருந்தும் திரும்ப எந்த பொண்ணுங்களோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்க்கும் நம்ம லைஃப்பில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தானே அப்படி அவ்வளோ ஹாஷாக பிஹேவ் பண்ண, கண்டுக்காமல் இருந்த. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும் என தனக்குத்தானே கூறிக்கொண்டவன், அப்போது அவள் திரும்ப பேச மாட்டாளா என்ற எண்ணமும் கேள்வியும் கூட தோன்றியது. அவன் மனமோ, எந்த ஒரு நல்ல பொண்ணும் நீ இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவளாக வந்து திரும்ப பேச மாட்டா என அவளுக்கு நல்லவள் பட்டமும் கொடுத்து இருந்தது. ஆனால் இன்றோ அவள் எஸ்டேட்டில் வேலை செய்பவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலும் வந்ததும் வராததுமாக இப்படி சகஜமாக வந்து பேசியது அவனுக்கு உறுத்தலோடு கோபமும் சேர்ந்து வரவே அவ்வாறு திட்டிவிட்டு வந்து விட்டான். அறையினுள் நுழைந்ததும் அவனுக்கு என்னவோ போல் இருக்க ஜெயேந்திரன், ஈஸ்வரன், விக்னேஷ் அனைவரும் உள்ளே வந்தனர். இவனும் வேலை விஷயம் என இதற்கு தாவிவிட்டான். இருந்தும் அவள் இங்கு என்ன செய்கிறாள் என்ற எண்ணம் மனதினுள் ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்த 10வது நிமிடம் அக்ஷரா உள்ளே அனுமதி கேட்டு வந்தாள். அவள் குரலை கேட்டு ஒரு உந்துதலோடு திரும்பியவன் திரும்பவும் அவள் தன்னிடம் பேச வருவதாக எண்ணி திட்ட ஆரம்பிக்க, அதற்குள் ஜெயேந்திரனோ, வாமா அக்ஷரா, வா வா என்று அழைத்தார். இவன் அப்படியே நின்றுவிட அக்ஷராவோ, அங்கிள், நான் வர்றது இருக்கட்டும், நீங்கள் எங்கே மாத்திரை கூட சாப்பிடாம இந்த பக்கமா என்று கேள்வி எழுப்பினாள். போச்சுடா, நீயுமா? என்னம்மா மேலெடுத்து உத்தரவா என்று அவர் கிண்டலாக கேட்க, ஆமாம், ஆன்ட்டி தான் சொன்னாங்க. அதோட நீங்கள் இன்னைக்கு இங்கே வரீங்கன்னு சொன்னதும் நான் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதனால தான் அவங்க, ஆமாம், அவர் இன்னும் மாத்திரை கூட சாப்பிடாம கிளம்பிட்டாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் அக்கறையாக கவனிக்கிறவங்கள குறை சொல்ல கிண்டல் பண்ண மட்டும்தான் முன்னாடி நிற்கிறீங்க என்று சலித்து கொண்டே சொல்லியபடியே அவள் மாத்திரையை எடுத்து தர அவரும் சிரித்து கொண்டே வாங்கி வாயில் போட்டுக்கொண்டார். அருகில் இருந்த ஈஸ்வரனும், என்னம்மா அக்ஷரா, இங்கேயே ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் போல இருக்கே என்று கேட்க
அவளும் சிரித்துக்கொண்டே, அங்கிள், உடம்பு முடியாமல் போனதில் இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை தான் விசிட் வராங்க. சில சமயம் மாத்திரை சாப்பிட மறந்துடுறாங்கன்னு ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு என்னமோ இது மறக்கிற மாதிரி தெரில. மாத்திரையிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் எல்லாத்துலேயும் ஒரு செட்டு வாங்கி நான் ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கிட்டேன் என்று கூற ஜெயேந்திரனும் தலையை தொங்க போட்டு கொண்டார். ஈஸ்வரா, என் நிலைமையை பார்த்தியா? வீட்டில் தனம், இங்கே அக்ஷரா. எங்கே போனாலும் மாத்திரை எனக்கு விடிவு காலமே கிடையாதா என்று குறைபட அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். ஜெயேந்திரனும், அம்மாடி, சரி அதை விடு. இது ஆதர்ஷ், என் பையன் மாதிரி. இனிமேல் எல்லா நிர்வாகமும் ஆதர்ஷ் கிட்ட தான். ஆதர்ஷ், இது அக்ஷரா. அவளும் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான். இவ்வளோ நாள் எனக்கு பிஏ, இனிமேல் இங்கே உன்னோட பிஏ. வெரி ஸ்மார்ட் கேர்ள், உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா என்று அறிமுகத்தில் அவனுக்கு மகிழ்ச்சியா தயக்கமா, இல்லை இது வேண்டாம் என்ற உணர்வா என்றே கூற முடியாத வகையில் அவன் மனம் சற்று தடுமாறியது. ஜெயேந்திரன் சற்று நேரம் அவர்களோடு பேசிவிட்டு ஈஸ்வரனுடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஆதர்ஷ், அக்ஷரா, விக்னேஷ் மூவர் மட்டுமே அங்கே இருக்க அக்ஷராவின் பார்வையில் இருந்து சிறு திமிர் தெரிந்தது. காலையில் இவங்கிட்ட திட்டு வாங்கினோமேன்னு கூனி குறுகி இல்லாமல் அவளோட கம்பீரமான நேரான பார்வையை அவன் ரசித்தான் என்பதை அவனால் மறுக்கவும் முடியாது. ஆனால் அவளின் அதே திமிர் கலந்த பேச்சு அவளுக்கு அவனது பெயர் இப்போது தெரிந்தாலும் அவன் வாயாலே சொல்ல வைக்க வேண்டும் என்று தோன்றியது. இப்போ உங்களை கூப்பிட்றதுக்கான அவசியம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யோர் நேம் என்று அவள் மேலும் இழுத்தபடியே வினவ இவனும் சளைக்காமல் தன் ஈகோவையும் விட்டு கொடுக்காமல், நோ ப்ராப்ளம், பிஏ தானே, ஜிஎம்மா எப்படி கூப்பிடுவாங்களோ அப்படியே கூப்பிடலாம், ஜஸ்ட் கால் மீ சார், நவ் யூ கேன் கோ எனவும் அவளும் கோபம் கொள்ளாமல் சிரித்து கொண்டே அறையை விட்டு சென்று விட்டாள். அதுவே அவனுக்கு சிறிது கோபத்தை தூண்டியது. அவள் வம்பிழுக்கத்தான் அப்படி செய்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை. நேத்திலிருந்து இவ்வளோ தள்ளி வச்சாலும் அவமானப்படுத்தினாலும் கோபமும் படாமல் விட்டு விலகியும் போகாமல் பயப்படவும் இல்லாமல் அவனை நேருக்கு நேர் வந்து கூலாக அவள் சந்திக்கும் விதம் இவனுக்கு பிடித்திருந்தாலும் ஏனோ ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. இப்போது விக்னேஷ் ஆதர்ஷிடம் பேசினான். சார், அக்ஷரா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார் என்று கேட்கவும் அவனை ஆதர்ஷ் முறைத்துவிட்டு, இந்த சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தேவையா விக்னேஷ் என்று காட்டமாகவே கேட்டான். உடனே சுதாரித்து கொண்ட விக்னேஷோ, அப்படி இல்லை சார், அவங்க உங்ககிட்ட முன்னாடியே பேசினதால் கேட்டேன் சார். இங்கேயும் அப்படி தான் சார், எல்லார்கிட்டையுமே பேசுவாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு விளையாடிட்டு வேலை நேரத்தில் டிஸ்டர்பாக இருக்கும் சார். கேட்டால் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி இவங்க கெடுறது பத்தாதுன்னு வேலை செய்கிறவங்களையும் கெடுத்து வச்சிட்றாங்க. ஆனால் அடுத்தவங்க வேலை தொந்தரவாகும்ல, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா உங்ககிட்ட சொல்லியே அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லலாம்னு பார்த்தேன் சார் என்று தன்மையாக பேசவும் ஆதர்ஷ் அமைதியாகி விட்டான். விக்னேஷ் ஈஸ்வரனின் மகன் என்றாலும் ஈஸ்வரனுக்கு அடுத்து பிஏ வேலைக்கு ஆள் எடுக்க விக்னேஷும் அக்ஷராவும் ஒரே நிலையில் இருந்தனர். இறுதியில் அக்ஷராவிற்கு அந்த வேலை கிடைத்தது. விக்னேஷிற்கு அறிவு அதிகம்தான். ஈஸ்வரனிடம், உங்கள் பையன் தானே, ரெக்கமெண்ட் பண்ணால் கிடைக்கும்ல என விக்னேஷ் கேட்க அவரோ, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலாம் பிடிக்காது, ஜெயேந்திரன் சாருக்கும் அதெல்லாம் விரும்ப மாட்டார், முடிஞ்சா நீ அப்ளை பண்ணி வேலை வாங்கிக்கொன்னு சொல்லிவிட இவனும் வீராப்பில் அதே போல் தன்னுடைய அறிவு திறமையில் செலக்ட் ஆகி இருந்தான். ஆனால் இறுதியாக போட்டியாக அக்ஷராவும் வந்துவிட அவளும் ஜெயேந்திரனின் ரெக்கமெண்டில் எனவும் அவனுக்கு மிகுந்த கோபம். அவ பிஏவுக்கு செலக்ட் ஆகி இருக்க இவனுக்கு அவளுக்கு அடுத்த இடத்திலும் சீஃப் சூப்பர்வைசராக பணியில் அமர்த்தப்பட அவனுக்கு கோபம் பன்மடங்கு பெருகியது. அது வெறியாகவே மாறிவிட்டது எனலாம். அவளுக்கு திறமை இருந்தாலும் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. அவள் பெண் என்பதாலும் பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன் என்பதாலும் மட்டுமே வேலை கிடைத்தது என தனக்குள் எண்ணிக்கொண்டான். அதனாலேயே அவனால் அவளை மாட்டிவிட வேலையை குறை கூறி அவளை மட்டம் தட்ட நேரம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான்.
அத்தகைய வாய்ப்பு ஜெயேந்திரனிடம் அவனுக்கு எப்போதும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆதர்ஷிடம் கிடைக்கும் என அவன் முழுமையாக நம்பினான். எனவே அவனிடம் இவ்வாறு அவளை பற்றி குறை கூற அவனுக்கு ஆரம்பத்தில் பெண்களின் மேல் இருந்த எண்ணம் இப்போது இவனது பேச்சு, செய்கை, அதோடு விக்னேஷின் மூலம் வந்த இந்த புகார் எல்லாம் நினைக்க ஆதர்ஷ்க்கு அக்ஷராவின் மேல் கோபம் அதிகமாகியது. இருக்கட்டும், உன் திமிர நானே அடக்கிறேன் என ஆதர்ஷ் மனதினுள் முடிவெடுத்து கொண்டான். வெளியே வந்த விக்னேஷோ, என்ன அக்ஷரா, சார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் போல, உன்னை பற்றி பேசினாலே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்று சீண்டி அவளை வம்பிழுக்க இவளும் இப்போது சிரித்து கொண்டே, ஏன் விக்னேஷ், சொல்லிட்டா பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறீங்களா என்ன? ஆனால் பாருங்களேன், நீங்கள் இங்கே சூப்பர்வைசர் வேலைக்கு வந்தீங்கன்னு நான் நினச்சேன். எப்போ இருந்து இந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க எனவும் அவனும் ஒரு மாதிரி முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அக்ஷராவிற்கு விக்னேஷின் செயலை எப்போதும் அறிந்தவளாதலால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஆதர்ஷ் கொஞ்சம் கூட மெச்சூர்டாக நடந்துக்க மாட்டாரா? என்கிட்ட இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? அப்படியே இருந்தாலும் என்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட காட்டுறது என்ன பழக்கம்? இதில் மட்டும் சீன் கிரியேட் ஆகாதா என அவளுக்கும் சிறிது கோபம் எட்டி பார்த்தது. இருக்கட்டும், இனி நான் யாருன்னு காட்டுறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் என அவளும் ஒரு முடிவுக்கு வந்தவளாக சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். விக்னேஷின் இந்த வன்மத்திற்கு அக்ஷராவும் ஆதர்ஷும் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள். பிரச்சனையிலும் சரி, வாழ்விலும் சரி. இதை அறிந்த ஒரே ஜீவன் விதி மட்டுமே. அக்ஷரா என்ன செய்தாலும் அதை குற்றம் சொல்லவென எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷ் அவனிடம் எதற்காகவும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்த அக்ஷரா என இருவரும் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக்கொண்டிருக்க, அதையும் மீறி ஆதர்ஷ் வேலையில் ஏதாவது குறை கூறினால் அது அத்தகைய பெரிய தவறில்லை என இருவருமே அறிந்திருந்தாலும் அவனின் எண்ணத்தை அறிந்தவள் சிரித்துக்கொண்டே அதை திருத்திக் கொண்டு நகர்ந்து விடுவாள். ஆதர்ஷுக்கு இவளது பொறுமையும் இந்த சிரிப்புமே மேலும் கோபத்தை தூண்டியது. இவளது திமிரை அடக்க முடியவில்லை என பொறுமையுடன் அன்றைய நாள் நகர மாலை வேளையில் ஜெயேந்திரன் வந்தார். வாங்கப்பா, இப்போதான் கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன் என்று அவரை அழைத்தான் ஆதர்ஷ்.